அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசி நேயர்களுக்கு எண்ணி 24 மணி நேரத்தில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு எண்ணி 24 மணி நேரத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பாக இத்தருணங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலை என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் புதனும் சுக்கிரனும், விருச்சகத்தில் சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பாக எண்ணி 24 மணி நேர முக்கிய ராஜ கிரகம் என்று கூறக்கூடிய சூரிய பகவான் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார். அதே போல் சனி, புதன் ஆகிய 2 கிரகங்களும் வக்ர நிவர்த்தி அடைகிறார்கள். குரு வக்ர அடைகிறார். இதன் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் அவர் உச்சகதியில் சஞ்சரிப்பது நல்ல பலனை வரவை குறிக்குதுங்க. குடும்ப சூழ்நிலை மனநிறைவை அளிக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு, குழந்தை பிறத்தல் போன்றவை நிகழ இருக்கு. இவற்றின் காரணமாக குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலை உருவாகுங்க. திருமண முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரன் நிச்சயிப்பது மிக மிக அவசியங்க. அதே போல் புதிதாக திருமணமானவர்கள் அல்லது சில மாதங்களாக வருடங்களாக குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல நிரந்தர நோய்களுக்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு. இத்தருணங்களை பொறுத்தவரை தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் வாய்ப்பும் இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்கள், அதாவது புதிதாக இடம், நிலம் மற்றும் வீடு வாங்குபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பினை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இத்தருணங்களில் பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. இவ்வளவு நாட்களாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினியர்களுக்கு சிறந்த ஒரு காலகட்டம் என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் துணிந்து மேற்கொள்ளலாங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு எண்ணி 24 மணி நேரத்திற்கு பிறகு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்திற்கு அதிகாரம் படைத்த சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து கும்பராசி அனுகூலமாக சஞ்சரிப்பதால் வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இந்த உங்களுடைய மனதிற்கு நிறைவை தரும் என்பதையும் உறுதியளிக்குது. தற்காலிக பணிகளில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வெளிநாடுகளில் பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. பதவி மாற்றம் மற்றும் நிறுவன மாற்றத்திற்கு முயற்சிப்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல பல முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அலுவலகத்தில் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. நிர்வாகத்தினருடைய ஆதரவும் அவர்களுடைய ஒத்துழைப்பு பணிகளில் உங்களுக்கு உற்சாகத்தை அதிகரிக்குங்க. இதன் காரணமாக புது புது முயற்சிகளை மேற்கொண்டு உத்தியோகத்தில்
நிர்வாகத்தினுடைய பெயரை உயர்த்தக்கூடிய ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தக துறையினருக்கு மிகவும் அனுகூலமாக ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கு கையில் உள்ள வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கும் கிரகநிலைகள் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் விஸ்தரிப்பு திட்டங்களை இத்தருணங்களில் நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம். இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்குங்க. வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொழில் கூட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. புதிய முதலீடுகளில் திட்டமிட்டு நீங்கள் தாராளமாக இறங்கலாங்க. புதிய கிளை நிறுவனங்களை ஆரம்பிப்பது ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இருந்தாலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். முன் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது அவசியங்க. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைச்சலும் உழைப்பும் சற்று அதிகமாக இருக்குங்க. நல்ல வாய்ப்புகள்ல எளிதில் கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக வருமானம் உயர இருக்கு. உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் இது. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாக இருக்கு. செல்வாக்கு அதிகரிக்குங்க. கர்நாடக சங்கீத வித்வான்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், ஆன்மீக உபன்யாசர்கள் ஆகியோருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் நிகழும் நிகழ்ச்சிகள்ல பங்கேற்க வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு. வருமானம் உயருங்க. செல்வாக்கு புகழும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் என்பது கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு 24 மணி நேரத்தில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் சுக்கிரன், சனி பகவான் பிரதானமானவர்கள். இவ்விரு கிரகங்களும் தற்போது அரசியல் துறை அன்பர்களுக்கு மிகவும் சாதகமாக வலம் வருகிறாங்க. இதனால் கட்சி ஆதரவு பெருகுங்க. உயர்மட்ட தலைவர்களுடன் நேரடி தொடர்பு ஏற்பட இருக்கு. இதனால எதிர்கால நலனுக்கு கை கொடுக்குங்க. ஒரு சிலருக்கு கட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் பயன்படுத்திக் கொள்வது அவசியங்க. கன்னி ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தனது பூரண கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டுள்ள கிரகம் புதன் ஆவார். ஆதலால் தான் அவரை வித்யாகாரகர் என போற்றுகிறது ஜோதிடக்கலை. எவரது ஜாதகத்தில் புதன் பலத்துடன் இருக்கிறாரோ அத்தகைய அன்பர்களுக்கு கல்வியே செல்வமாகும். இதனை மகாகவி காளிதாசரின் ஜோதிட நூலான ஊத்திர காலம் ரிதம் என்னும் நூல் விவரிக்குது. நோபல் பரிசு பெற்ற பல அறிஞர்களின் ஜாதகங்களில் புதனும் சந்திரனும் உச்சகதியில் இருப்பதை நம்மால் காண முடியுங்க. அதே போல கன்னி ராசியை சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே செவ்வாய் பூரண பலம் பெற்று திகழ்வதால் பயிர்கள் செழித்து வளருங்க. விவசாயத்திற்கு அத்தியாவசியமான தண்ணீர் வசதியும் மற்ற வசதிகளும் குறைவின்றி கிடைக்க இருக்கு. புதிய கால்நடைகள் சேருங்க. அவற்றின் பராமரிப்பில் பிரச்சனை எதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற இருக்குதுங்க. பெரும்பான்மையான கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க. வக்ர சனி பகவானும் ராகுவும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் வேலை பார்க்கும் இடங்கள்ல பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை திருப்தியாகவே இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் அன்றாட பணிகள்ல ஆர்வத்தை மேம்படுத்தும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. அதே போல் விவாகத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமைந்து திருமணம் நடைபெற இருக்குதுங்க. அதே போல் ஏற்கனவே திருமணமாகியுள்ளவர்களுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.